பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உளுந்த வடை எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் உளுந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட்டி சுடுறதோட நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி வடை சுடும்போது இன்னும் நல்லா பந்து பந்துன்னு வரும். வாங்க நம்ம இதை கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆட்டுப்பட்டுட்டு இப்போ நம்ம இதை தோண்டிடலாம். இதை தோண்டியாச்சு. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ண கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோத்துக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ள வடை நல்லா பந்து மாதிரி வரும். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வடையை இதில் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இன்னும் ஆயிலில் போட்டு எடுத்துட வேண்டியதான். இதை அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியதான். வடை வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் கையை விட்டு இப்படி ஓட்ட போட்டிங்கன்னா ஹோல் விழுந்துடும். இதை ஆயிலில் போட்டுடலாம். இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்க நல்லா சாஃப்டா உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் அருமையானது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.